வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக காலையில் செஞ்ச உப்புமா எடுத்துருக்கேங்க. இந்த உப்புமா பார்த்திங்கன்னா மீந்துருச்சு. நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக உப்புமாங்கிறது மீந்து தாங்க வரும். இப்போ அந்த காலையில் செஞ்ச உப்புமாவை நான் நல்லா உதுத்து போட்டு வச்சுருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளையே குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்ககிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், அந்த உப்புமாவில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா அந்த மாதிரி கைகளால் அழுத்தி அழுத்தி நம்ம கலந்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போது நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு தூர போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம அதை மாற்றிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போது நம்ம மறுபக்கம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் நம்ம இதை அப்படியே அரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. பார்க்குறதுக்கு பக்கோடா மாதிரியே இருக்குங்க. நம்ம சொன்னமோ தவிர வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது உப்புமாவில் செஞ்சது அப்படின்னு. மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான உப்புமாவில் செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் எந்த பேரும் வைக்கல. நீங்களே ஏதாவது ஒரு பேர் வச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.